அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கறோம்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து அஃபீஷியலாக வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குரூப் 4ஓட ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோடைய டாஸ்க் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் 2ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம், மெனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி கேட்கும், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும், டேட்டு மந்த் இயன் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஸ்டெப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. சார் இந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் என்ன சார், அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஐடி நம்பரை எடுத்து வச்சுக்கணும். இது எங்கே சார் இருக்குன்னா, அதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாஸ்க் போர்டில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது மெனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, அப்புறமா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்க, ஸ்டேட்டஸு, பேமெண்ட் ஐடி, இந்த மாதிரியான டீட்டெயிலாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் வந்து எனக்கு பாருங்கள் 24109 சம்திங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து எல்லாமே வந்து டேட்டா வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க, அந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுக்கு எப்படி போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முன்கூட்டியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ள வைக்கலாம் 10 முழு மாதிரி தேர்வு, 1 அல்ல 2 அல்ல 10 மோக் டெஸ்ட் ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ, அதுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப், அது இல்லாமல் மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ 10 மோக் டெஸ்ட்னா 2000 கேள்விகள் இருக்கும். அதில் 1000 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வருது. ஸோ அதே மாதிரி 75 கொஷினா 750 கொஷின் வந்து ஜிகே வரும், 250 கொஷின் மேக்ஸ். அந்த 250 கொஷினுக்குமே மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து 199 ரூபீஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆஃபர் போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்து நம்ம ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம அரசு அதிகாரி ஆகணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த 10 நாளை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.